ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப சேத்தக்கோட 3 டே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆஃப் மவுண்டோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த ஆஃப் மவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது சேடலுக்கு டீசென்சிடைஸ் பண்ணிட்டு, லைட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு மேல ஏறி ஒரு நின்னுட்டு மறுபடியும் கீழ இறங்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப லைட்டா வந்து இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங்கா இருக்கு. ஆ ஒரு கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சேடலெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி மாட்டியிருப்பேன் அப்படின்ட்டு, நான் லைட்டா அத டீசென்சிடைஸ் பண்ணியிருக்கேன். சேடலுக்கு டீசென்சிடைஸ் பண்ணி, அதே மாதிரி இப்ப மாட்ட சொல்லவும் லைட்டா டீசென்சிடைஸ் பண்ணிட்டு தான் மாட்டுனேன். ஸோ, ஆ கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு புரியிற வரைக்கும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓ! சேடல்னா பயப்பட தேவையில்ல அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தொடர்ந்து இந்த நான் ஃபாலோ பண்ண அந்த செகண்ட் வீடியோல ஃபாலோ பண்ண மெத்தட மட்டும் நீங்க யூஸ் பண்ணி மாட்டுங்க. டைரக்ட்டா போயிட்டு ஸ்டேபிள்ல வச்சு மாட்டோ, இல்ல ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸ்ல வச்சு மாட்ற வேலைய நம்ம வச்சுக்கக்கூடாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம லைட்டா அத ஒர்க் பண்ணிட்டு மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? சரி நான் என்ன பண்றேன், லெஃப்ட் அண்ட் ரைட் லஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா. நல்லா லெக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம இருக்கா? குட். லைட்டா கேண்டர் பண்ண வைப்போம். ஓகேவா? ஏன்னா நம்ம சரியா கேண்டர் பண்ண வைக்கல அதிகமா. ஆ ஐயோ! ஒரு இன்வெர்ட் டர்ன்க்காக நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாடி பொசிஷனிங்ல. குட். ஆ குட். லெஃப்ட்ட விட ரைட்ல அதிகமான எனர்ஜி இருக்கு. கொஞ்சம் பதட்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ரைட் சைடு வந்து நெறைய டீசென்சிடைஸ் பண்ண ட்ரை பண்ணணும் நம்ப. ஆ குட். ஓகேங்க. போதும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது பிரச்சனை வந்தது, இல்ல மறுபடியும் ஃபைட்டிங் அந்த மாரி எதனா இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, மறுபடியும் டீசென்சிடைசிங் ஸ்டார்ட் பண்ண பார்ப்பேன். ப்ளஸ் வந்து இந்த லஞ்சிங் எல்லாம் இது பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம மவுண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? குட். ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம எந்த சேஃப்டிலயுமே வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் லைட்டா என்ன பண்றேன், கழுத்த ஃப்ளெக்ஸ் பண்ணி புடிச்சுக்கிறேன். ஏன்னா, ஃப்ளெக்ஸ் பண்ணி புடிக்கிறதுனால என்ன சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஷார்ட்டான அனிமல்ங்க. நான் நிக்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் லெக், அந்த சைடு ஃப்ரண்ட் லெக், இந்த சைடு ரைட் லெக், சாரி பேக் லெக். ரொம்ப ஷார்ட்டான, காம்பேக்ட்டான அனிமலு. இவனுடைய பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. நெறைய முடி வருது. கொத்து கொத்தா வருது. க்ரூம் பண்ணணும். ம். ஓகேங்க. லைட்டா லாஸ்ட் வீக் மாரி ஃபர்ஸ்ட் வந்து கால் வச்சு ஆஃப் மவுண்ட் பண்ண பார்ப்போம். ஓகே. ஆஃப் மவுண்ட் பண்றேன். மூவ் பண்ணக்கூடாது. கமிட் ஆயிட்டேன். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் கோல்ட் இதுக்கு முன்னாடி ஓட்டுனதில்லன்றதுனால சேடல் இல்லாம ஒரு டைம் ஓட்டிட்டேன் நானு. சேடலோட ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் குடுக்கும். ஸோ அந்த டைம் பயந்துற வாய்ப்பு இருக்கு. நான் அதனால என்ன பண்ணேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நான் மூவ் பண்ணவே போறதில்ல. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. குட். ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நான் எப்படி இனிஷியேட் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து
நான் சேடலில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேடலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டிரப் வந்து லைட்டாக கால் மாட்டிக்கும். அதனால் நான் எட்ஜில் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ண சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்னதான் ஹார்ஸ் ரிலாக்ஸ் ஆனாலும் எந்த டைம் வந்து அப்படின்னா இந்த ஆண்குட்டிங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் பண்ணக்கூடிய ஆண்குட்டிங்கெல்லாம் வந்து பாம் மாதிரி எந்நேரத்துக்கு வெடிக்கும்னே தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃபாக ப்ரிகாஷியஸாக இருக்கணும். ப்ரிகாஷியஸாக முன்னாடியே நம்ம வந்து இது எதுனா நடந்துருமோன்றதுக்கு சேஃப்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டெப் மட்டும் நான் வைக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனே ஓட்ட மாட்டேன். ஓகேங்களா? ஏன் ஒரு ஸ்டெப் வைக்கிறேன்னாக்கா, அது சின்ன ஒரு ரீசனுக்காக. ஃபர்ஸ்ட்டு தலைய நேரா வச்சுட்டு கால் ஆட் பண்ணேன். மெதுவா. ஒரு ஸ்டெப்பு போதும். ஓகே. சாமிக்காக எப்பவுமே நம்ம நேர் வழியில போணுன்றதுக்காக இந்த நேரா வச்சு போனேன். ஆனா இதுக்கு அடுத்து சேஃப்டி ரீசனுக்காக நான் வந்து இப்படி தான் நான் இதுக்கு வந்து மூவ்மெண்ட்ட சொல்லிக் குடுக்க போறேன். ஃப்ளெக்ஷன்லேயே மூவ்மெண்ட்ட சொல்லிக் குடுக்க போறேன். ஓகேவா? லைட்டா ஏன்னா எனி டைம் நான் வந்து ஒன்றைன் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணுறேன், ஹார்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. மேஜராக பிரச்சனை இல்லைன்னு தோணுதுங்க. இருந்தாலும் நம்ம ஃபுல்லாலாம் நம்ப வேணாம். ஹெட்டை மட்டும் லைட்டாக பிலீவ் பண்ணி கொஞ்சம் நேராக விடுறேன். சீரியஸாக நான் வந்து மற்ற ஹார்ஸு குதிக்கிற ஹார்ஸஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் விட மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். பட் ஸ்டில் வந்து சேத்தக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தைரியமாக விடுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து ஆஃப் ட்ரெயின்டுங்க. நீங்கள் ஃபுல் ட்ரைனிங் எல்லாம் நான் கோல்ட் ட்ரைனிங் கொடுக்கல. நான் ஆஃப் ட்ரெயின்டு ஆல்ரெடி வண்டியில் ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? பின்னாடி டச் பண்ண உடனே ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஏதோ புதுசாக இருக்கே ஃபீல் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவனுக்கு கான்ஃபிடென்ஸை வளர்க்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். நான் என் காலில் வந்து நான் ஷூ போட்டிருக்கேன், ஸ்பர்ஸ் மாட்டியிருக்கேன். இருந்தாலும் நான் ஸ்பர்ஸை வந்து தெரியாமல் கூட நான் டச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எடுத்துகிட்டு போய் விட்டுடுவோம் ஹார்ஸை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ரோப் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ரோப் தான் யூஸ் பண்ணி புஷ் பண்ணுவேன். ஓகேவா? பாருங்க. ஓகே. லைட்டாக ஒரு ஜெர்க்கு. ஓகே. எனி டைம் டேக் ஆஃப் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகேவா? பதட்டத்தில் எதனா பண்ணிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்மோஸ்ட் ப்ரிகாஷனோடவே இருப்போம். இப்போ ரெஸ்ட் கொடுக்கறது சென்டருக்கு போயிட்டு லைட்டாக ரெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா? அதனால் வந்து எப்போ சென்டருக்கு வந்தாலும் ரெஸ்டிங் ஏரியா அப்படின்றது அதுக்கு லைட்டாக புரியட்டும். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நீங்கள் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோல்ட்டை ட்ரெயின் பண்ண சொல்ல தான் தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதுவான குதிரையோ, இல்லை மேரோ, இல்லை ஒரு ஃபில்லியோ வந்து ஃபில்லிலலாம் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பூக்கி ஃபில்லிஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோல்ட்டை ட்ரெயின் பண்ண சொல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம
அந்த கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ அழகாக அதை நம்ம புரிய வைக்கிறோம், எவ்வளோ அழகாக அதனுடைய பதட்டத்தை எடுக்கிறோம், எவ்வளோ அழகாக ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டேலண்ட் வந்து இந்த கோல்ட்டை எடுக்க சொல்ல தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சாஃப்டான கோல்ட்டுங்க. எனக்கெல்லாம் பெரிய கஷ்டம் இருக்கும்னு தோணல இதை ட்ரெயின் பண்ணுறதுல. லைட்டாக பாருங்கள், இப்போத்துலேருந்தே நான் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே குட். ஓகே குட். நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடிய அனிமல் தான். நல்லா 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 ஃப்ளெக்ஸ் பண்ணுறா. குட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம லெஃப்ட்டில் பண்ணோமா, மறுபடியும் ரைட்டில் ட்ரை பண்ணுவோம். கால் தான் போகுது. காலில் கிக் பண்ணுறதுக்கு முற்படுறேன். ஸோ ஆனால் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ரைட்டா. குட். லைட்டாக ஒரு பதட்டம் அந்த இடத்துல. அழகாக போகிறாங்க. லைட்டாக ஸ்ட்ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனி டைம் வந்து ஒரு 1 ரைனுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஓகேங்களா? 1 ரைன் ஸ்டாப்க்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னாக்கா இப்போ லைட்டாக பின்னாடி டச் பண்ணால் கொஞ்சம் ஸ்பூக்கினஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த சைட் டச் பண்ணாலும் கொஞ்சம், ஆனால் அதுக்கு டீசென்சிட்டைஸ் பண்ணணும். நம்ம கையெல்லாம் இந்த பக்கம் எடுத்து எடுத்து இந்த லைட்டாக டீசென்சிட்டைஸ் பண்ணணும். ஓகேவா? குட் 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 சேத்தக். ஓகே ஓகேவா? கொஞ்சம் வைல்டாக தான் போகிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும் ஓரளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னால் ஃபீல் பண்ண முடியுது இவன் அதிகமாக பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, லைட்டாக ஒரு கேப் வைப்போம். லைட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் ஒரு கேப் வச்சு ஓகே, நான் இழுக்கலை, நிற்கிற முற்பட்டுருக்கா. ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ண சொல்ல வைக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள் இது ஃபஸ்ட் இன்டென்ஷன். இவங்களை நான் இப்போவே ரீட் பண்ணிவிடுவேன். நான் டர்ன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவளுடைய ஃபஸ்ட் இன்டென்ஷன் என்ன வந்ததுனாக்கா, நான் ஃப்ரண்ட்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணேன், பேக் அவன் நகர்த்தினா. ஸோ வந்து அதுக்கு ஜெனட்டிக்கலாக கொஞ்சம் ப்ரீடிங்கில் அவங்களுடைய அப்பா அம்மாலாம் வந்து பேக்கில் திரும்பி திரும்பி அந்த இது வந்துட்டுருக்கும். ஸோ நான் இதை மாற்றணும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு அனிமலுக்கான நல்ல ஸ்டியரிங்கு, நல்ல ஒரு கண்ட்ரோல் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா, ஃப்ரண்ட் வீல் தான் ஸ்டியரிங்கு. பேக் வீல் ஸ்டியரிங் எடுத்தோம்னாக்கா எப்படின்னாக்கா ரிவர்ஸில் போக சொல்ல ஸ்டியரிங் எடுக்கிற மாதிரி அது ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். விட்டுக்குறா, தலையை விட்டுக்குறா தங்கம். பாரு, பெண்ட் பண்ணிட்டேன். குட். அப்படிடா. குட். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு கம்மிட் பண்ணா. ஸோ ஹாப்பி. எங்கேயும் போகாத, கண்ட்ரோலில் இரு, ரெயின்குள்ளே இரு. குட் குட் சேத்த, குட்ரா. லைட்டாக இந்த வாய்ஸை வந்து யூஸ் இல்லாமல் போயிடுது. ஏன்னா வந்து கத்திக்கிட்டே இருக்கேன், அதுக்கு புரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை நான் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அது மைண்டுக்குள்ளே என்ஃபோர்ஸ் பண்ணணும். எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுவேனாக்கா, இனிமேல் வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணிட்டு இருந்து அது நகரலைனாக்கா நான் என்ன பண்ணுவேனாக்கா, ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸ்லோவா குட். நானே டீசென்சிட்டைஸ் பண்ணிட்டு பார்க்குறேன். ஏன்னா என்ன நான் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணிக்கணும். இந்த தேவையில்லாத நேரத்துலலாம் கிளக் பண்ணுறதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்லோ ஆகும்போது மட்டும் நான் கிளக் பண்ணணும். ஓகே, மறுபடியும் ஒரு கேப் வச்சு நிற்கிறேன். குட். ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். தலையை மேலே தூக்குறா, ஃபைட் பண்ணுறா. ஃபைட் பண்ணக்கூடாது. குட் 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 சேத்த. இல்லை, தலையை தூக்காது. அப்படிடா தங்கம்.
அப்படிடா, சூப்பரா ஃப்ளெக்ஸ் பண்றடா. நல்லா அழகா ஃப்ளெக்ஸ் பண்ற. குட். இப்போ நான் இந்த சைடு வந்து டர்ன் பண்ண போறேன். ஃப்ரண்ட் லெக்க மூவ் பண்ணி டர்ன் பண்ண போறேன். பேக் லெக்க யூஸ் அது அது பேக் லெக்க யூஸ் பண்ண இது பண்ணாலும் நான் அத ஸ்டாப் பண்ணி ஃப்ரண்ட்ட யூஸ் பண்ணுன்னு என்கரேஜ் பண்ண போறேன். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் கைய 2த்தையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி புடிச்சிருக்கேன். என்னுடைய ரைட் ஹேண்ட ஓப்பன் பண்ண போறேன். லெஃப்ட் லெக்ல பிரஷர் பண்ண போறேன். ஓகேவா? அதே மாரி ரைட் லெக்க ஓப்பன் பண்ண போறேன். ரைட் ஹேண்ட், ரைட் லெக்க ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அங்க ஒரு வழி குடுக்க போறேன். லெஃப்ட் ஹேண்டும், லெஃப்ட் லெக்கையும் பிரஸ் பண்ண போறேன். ஓகேவா? குட், குட். பரவால்ல. நாட் பேட். ஸோ, இப்போ கேட்டா போல. ஸோ, லைட்டா ஓகே. இந்த முறை பாருங்க. நான் இந்த முறை அந்த கிளக் வந்து குடுத்த உடனே நல்லா அவன் மைண்டுக்குள்ள புகுந்து இருந்தது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓரளவு ஸ்லோ ஆகுறான். நான் இப்ப கையில இப்போ லைட்டா ரெயினை எடுத்து என்ஃபோர்ஸ் பண்ணேன். ஏன்னா அந்த அந்த மூமெண்ட்ல சேடல் வழுக்குது. ஓகே, குட். ஓகேங்க, நல்லா அழகா பண்றான். வெரி குட், வெரி குட். டக்கின் பண்ணு. யா, குட். நான் இது இப்போதுல இருந்தே ரைட் ஃப்ரம் த டே 3யா இப்பவே நான் என்ன பண்றேன் பாருங்க. அதனுடைய தலையை வந்து கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இப்போதுல இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா வந்து எனக்கு தெரியும் இன்னைக்கே வந்து 100% ரிசல்ட்லாம் கிடைக்காது. 100% அதனால ஃபுல்லா கலெக்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணலாம் முடியாது. அதனுடைய பெல்லியை லிஃப்ட் பண்ணலாம் முடியாது. பட் எனிவேஸ் இப்போதுல இருந்தே நான் அந்த ஃபவுண்டேஷனை போட ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஓகேங்க. லைட்டா குட், குட். ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்க ஃபைட் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா தலையை சாஃப்டாக வச்சுக்கலனா நம்மளால ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ பாருங்க, ஃபைட்டிங் இந்த இடத்துலலாம் நான் அவளை ஹெல்ப் பண்ணும். நீ உள்ள வா, ஃபைட் பண்ணாத. குட். அதே மாதிரி அதே இதில் வெளியே போகாது. இந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஹெல்ப் பண்ணி குட். ஸோ இப்படி ஒரு டர்ன் கொடுப்போம். நான் லெஃப்ட் ரெயினை ஓப்பன் பண்ணுறேன். ரைட் லெக்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்படின்னா க்ளோஸ்னாக்கா இந்த ரெயின் அக்ராஸ் கொண்டு வந்து லைட்டாக ப்ரெஷர் பண்ண போகிறேன் என்னுடைய ரைட் லெக்கில். ஓகேவா? இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது எனக்கு பிடிக்கல. ஓகே, ஏன்னா பின்னாடி காலை நகர்த்திருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைட்டாக கொஞ்சம் பின்னாடி எடுத்து பாருங்க. என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பின்னாடி காலை நகர்த்திருச்சு. ஸோ என்னால் ஒரு ரைடராக என்னால் ஃபீல் பண்ண முடியும். அது முன்காலை நகர்த்துதா, பின்காலை நகர்த்துதா, எங்கே அதனுடைய கால்கள் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறோமான்றது கரெக்டாக. அப்போ நான் மறுபடியும் லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட் லெக் கேட்க போகிறேன். ஃப்ரண்ட் லெக்கு பேக் லெக்கும் சேம் டைம் கமிட் பண்ணிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் இன்னும் மறுபடியும் ரிப்பீட்டேஷன் கொடுக்கல. ஏன்னா வந்து டைம் இருக்குது, நம்மளுக்கு இவனை ட்ரெயின் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. ஸோ குட். இப்போ நான் லைட்டாக ஃப்ரண்ட்டை எங்கேஜ் பண்ணேன். ஃப்ரண்ட் ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளெக்ஷன் எடுத்து லைட்டாக இந்த இடத்துல நான் புஷ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, அதனுடைய ஃப்ரண்ட் லெக்கை கொஞ்சம் தள்ளி இது பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்போ பாருங்கள், நான் பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் லெக்கை லைட்டாக டர்ன் பண்ணிச்சா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த சைட் பண்ணுவோம். லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி இந்த சைட். குட், குட். இன்னும் அப்படி எனக்கு தெரியுது. என்னால் ஃபீல் பண்ண முடியாது. அதனுடைய ஷோல்டர் வந்து இப்படி போகிறதும் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அது மனசில் புகுத்தணும் இல்லையா? அந்த கியூ அது கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். நான் வந்து அப்போது நம்மளுடைய ஃபார்வர்ட் மூவிங் கியூ என்ன, காஃபை ப்ரெஸ் பண்ணுறோம், லைட்டாக ரைஸ் பண்ணுறோம், லைட்டாக முன்னே சாஞ்சி ரெயினை லூஸ் விட்டு கொடுத்தா அது போகணும். ஓகே, அது வந்து இப்போதைக்கு புரியாது. ஏன்னா அதுக்கு பாடி லாங்குவேஜே புரியாது. ஏன்னா நம்ம மற்ற குதிரைனாக்கா இப்படின்னாக்கா இப்போ கிளம்பிட்டு இருக்கோம், இப்படின்னாக்கா கிளம்பிட்டு இருக்கோம். இதை வந்து புரிய வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணாக்கா, என்ன நானே டிசிப்ளின் பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் வாய்ஸ் கியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் கிவிங் திஸ். அதுக்கப்புறம் வாய்ஸ் கியூ, அதுக்கு போலனா ரெயின் ப்ரெஷர். ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன் போல. ஸோ குட். அப்போது ஏன்னா இவனுக்கு இப்போதுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவன் மனசில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ நான் மறுபடியும் ஐ வில் ரிப்பீட் இட். ஐ வில் ஜஸ்ட் ப்ரெஸ் மை காஃப், ரைஸ் அ லிட்டில். நம்மளோட ஷார்ப்புங்க இவங்க புரிஞ்சுக்கிறதுல. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறான். ஸோ உங்களை நீங்கள் டிசிப்ளின் பண்ணிங்கன்னா உங்கள் குதிரைக்கு சீக்கிரம் சொல்லி கொடுத்துருவீங்க. ஸோ மறுபடியும் காஃபை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ரைஸ் பண்ணிட்டேன். இந்த முறை போகலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வாய்ஸ் கியூ
ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் கியூ வேலை செய்யுது. ஸோ ஐ வில் நாட் ஓகே, வாய்ஸ் கியூ வேலை செய்யுது. ஸோ எனிவேஸ் வந்து ஆனால் அது ஒரு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யலை. ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வாய்ஸ் கியூவும் வேலை செய்யலை, பாடி கியூவும் வேலை செய்யாததுனால நான் என்ன பண்ணேன், லைட்டாக ப்ரெஷர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஓகே குட். இப்போ பாடி கியூவே வேலை செஞ்சது, நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஸோ குட். ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் அதை கரெக்டாக அதுக்கு பயன்படுத்தி அதை மைண்டுக்குள்ளே புகுத்துனீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல, ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ மறுபடியும் இப்போ ஸ்லோ ஆயிருக்கா, மறுபடியும் நான் வந்து புரிஞ்சிருக்கான்றதை ஃபஸ்ட்டு பாடி கியூ கொடுப்பேன், அடுத்து வர்பல் கியூ கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் ரெயின் ப்ரெஷர் போவேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் போகல. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன பதட்டம், ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதுக்கு. ஸோ ஒரு மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஸ்லோவாக இருக்கா, ஃபஸ்ட்டு பாடி கியூக்கு போயிட்டா. ஸோ ஹாப்பி. அப்போது அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஹாப்பியாக அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது மல்டிபிள் லெவல்ஸில் அவளுக்கு புரிய வச்சிட்ருக்கோம், சேத்தக்கு புரிய வச்சிட்ருக்கோம். ஓகே குட். பாடி கியூ புரியுது. ஸோ இந்த இடத்துல பாடி கியூ லைட்டாக வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவேன், பாடி கியூவை வந்து வேர்பல் கியூ சப்போர்ட் பண்ணும், வேர்பல் கியூவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் ப்ரெஷர் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்களா? ஸோ பாடி கியூ வேர்பல் கியூ சப்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ லைட்டாக ஃபென்ஸுக்கும் எனக்கும் ஒரு சின்ன கேப் வச்சுக்கிறேன். குட். டர்ன் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்தோம் இல்லையா, அந்த கேப் இல்லை, ஆனால் பின்னங்கால நிறைய நகத்தை பார்க்குது. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் தட். முன்னங்கால நகத்து, நோ, முன்னங்கால் நகத்து. குட். ஓரளவுக்கு நல்லா எங்கேஜ் ஆச்சு. ஸோ இப்போ ஓகே குட். அப்போது ரெயின் ப்ரெஷர் எல்லாமே அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. குட். இப்போவும் பாரு, பின்னங்காலுக்கு போகிறா, பின்னங்கால் போகக்கூடாது, பின்னங்கால் போகுது, அப்படி தள்ளுறா, முன்னங்கால் அப்படிடா, முன்னங்கால் அப்படி. குட். மறுபடியும் ஓகே குட். அருமைடா தங்கம், அருமை தங்கம். குட். அவனா நின்றுணும். ஓகேவா? இப்போத்துலேருந்தே நான் அவளுக்கு வந்து அதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ரைட் லெக் ஓப்பன் பண்ணுறேன், ரைட் ரெயின் ஓப்பன் பண்ணுறேன், ரைட் லெக் ஓப்பன் பண்ணுறேன், லெஃப்ட் லெக் க்ளோஸ் பண்ணுறேன், லெஃப்ட் ரெயின் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்க, பின்னங்கால் தான் ஃபஸ்ட்டு நகர்த்தினா. ஸோ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் தட். மறுபடியும் அந்த பொசிஷன் போவோம், கேப்பு. ஓகே, இல்லை பின்னங்கால். ஸோ இவங்களுக்கு புரிய வைக்கணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா வர மாதிரி தெரியும், ஆனால் போக போக நம்ம அதை பார்க்காம போயிட்டோம்னா. முன்னங்கால். குட். ஒரு சின்ன ஸ்டெப்பு கிடச்சிது. குட். இல்லை, பின்னங்காலை நகர்த்தாதரா, நீ பின்னங்காலை வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேவா? இவங்களுக்கு பேக்கிங்கே தெரியலைங்க இவளுக்கு. பின்னங்கால் இப்போ வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணா. குட். இப்போ கூட இருக்குது. சரி, டைம் இருக்குது, நம்ம மறுபடியும் முதல்ல கொஞ்சம் இவனுக்கு எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்ட பார்க்கலாம். ஸோ கியூ கொடுக்குறேன். குட். நகர்த்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஒரு 5 நிமிஷம் அவளுடைய ஃபீட்டை ஃப்ரீ பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்பீட் பார்த்தலாம், ரெயின் ப்ரெஷர் ஆட் பண்ணிப்பேன். கேண்டர் பண்ணியிருக்கா, ஹாப்பி. ரொம்ப ஷார்ட் பேக், அப்படி சிறுசாக இருக்குது பாடி மூமெண்ட்டு, ஓட்டுறது கொஞ்சம் நல்லா பழகணும்.
ஸோ பாடி கியூ சரியா புரிஞ்சிக்க மாட்றா. நோ பேக் லெக் தாங்க நிறைய மூவ் பண்ணுறா. அது நான் புரிய வைக்கணும் அவனுக்கு. லைட்டாக நான் ஹோல்ட் பண்ண கூட ட்ரை பண்ணுறேன் கால் வச்சு. நோ ஓகே. ஃப்ரண்ட் லெக்கை மூவ் பண்ணாமல் அதிகமாக பேக் லெக்கு போயிடுற ஹார்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்றதுக்கு ஆனால் ட்ரிக்கை கண்டிப்பாக இந்த வீடியோ சீரிஸில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். காட்லிட்டன் ஹார்ஸ்மேன்ஷிப்பில் நிறைய நாலேஜ் கண்டென்ட் நம்ம ஷேர் பண்ணிப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் இது மூலிமா நீங்கள் ஃப்ரண்ட் லெக்கை மூவ் பண்ணலாமே நினச்சிங்கனாக்கா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே லைட்டாக ஓரல் கியூ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த இடத்துலலாம். குட். பின்னாடி கால் தான் போகுது பாருங்க. போக 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 கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகமாக கொடுக்க பின்னங்காலை நகர்த்துற இன்டென்ஷன் தான் வருது. ஸோ லைட்டாக முன்னங்கால் நகர்த்துறா. ஸ்டாண்டு போடாத முன்னங்கால் நகர்த்து. நாளைக்கு நீ ஒரு ரோல் பேக் பண்ணும்போது உனக்கு எப்படி கற்றுக்கணுன்றது தெரியணும் இல்லையா? முன்னங்கால் நான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை முன்னங்கால் குட். இன்னும் கொஞ்சம் முன்னங்கால் காலை எடு. குட். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் போவோம். ஃபஸ்ட்டு டே சேடல் போட்டிருக்கோம். எதுனா அடிப்படுதா, இன்ஜுரி வருதா, சேடல் சோர் வருதான்றது செக் பண்ணோம். ஓகே பாருங்கள், புரிய மாட்டேங்குது. லைட்டாக கேன்டர் பண்ணிக்கிறேன். குட். முன்னங்கால் நகர்த்து. பொடி லைட்டாக எங்கேஜ் பண்ணா, ரொம்பலாம் இல்லை. லெஃப்ட் கேண்டர் ஓட்டுவோம். லீட் எப்படி எடுக்கிறா தெரியல, என்னால் ஃபீல் பண்ண முடியல. எடுக்க தெரியல. ரைட் லீட் எடுறா. குட். அப்படி எடு. போடா, கன்னியூஸாக ஓடணும். குட். இதெல்லாம் ராவான கண்டென்ட்டுங்க.
ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரெயின்டு ஹார்ஸாக வச்சுருக்கோமா. குட் 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 சேத்த, குட் சேத்த, வெரி குட்ரா. அப்படி போட தங்கம், அப்படி போடா. தலையை மேலே தூக்கக்கூடாது, கீழே வா. அப்படி அப்படி அப்படி, ஓகேவா? அப்படிடா தங்கம், அப்படிடா, சூப்பர்ரா. ஓகே, சேத்தக்கோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக பார்த்துருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையுமே ஓப்பனாக பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேனாக்கா, ஒரு சில நேரத்தில் இது எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா அதை ப்ரைவேட் பண்ணிவிடுவேன் வீடியோஸை. ஸோ அவைலபிளாக இல்லாமையும் போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வால்யூம் ஆஃப் நான் ஆர்ட்ஸ் பீப்புளை வந்து வீடியோக்குள்ளே புல் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. சரிங்களா? யார் குதிரை விருப்பமாக இருக்காங்களோ, யார் குதிரையை ட்ரெயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்காங்களோ, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு இந்த கண்டென்ட் போய் சேர்ந்தால் போதும். ஓகே, குட். ஓகே, அப்போ நல்லா பாருங்கள். இந்த மாதிரிலாம் நான் ஃப்ளெக்ஷன்லாம் பண்ணதே இல்லை. ஓரளவுக்கு சாஃப்டாக தான் வச்சுப்பேன். இப்போல்லாம் பார்த்தா என்னுடைய ஷோல்டர் பவரே கொடுத்து இழுக்க வேண்டியதாக இருக்குது அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் மாறிடுவான். நான் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் நான் தொடர்ந்து தலையை மேலே தூக்கக்கூடாது. ஃப்ளெக்ஸ் பண்ணு, கீழே குனிஞ்சிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணு. குட். ஓகேவா? ஓகே, குட். ஓகேங்களா? ஓ, நான் வந்து ஓகே, குட். ஓகேங்க, பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்கா. நாளைக்கு வந்து மவுத் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம இழுக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதான் நம்ம சின்ன வயசில் பம்பரம் விளையாடி பழகும் இல்லையா? கயிறு சுற்றுவோம். ஃபஸ்ட் நாள் ஜாலியாக சுற்றுவோம். செகண்ட் நாள் பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு சுற்றுற இடத்துல வலிக்கும். ஏன்னா வந்து அந்த கயிறு தேஞ்சு அந்த இடத்துல ஒரு காயம் மாதிரி ஏற்பட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அது வந்து எங்கிட்ட ஃபைட் பண்ணி அது விட்டு கொடுக்கும். நாளைக்கு வந்து அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு. அதனால் என்ன பண்ணணும், ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு டக்குன்னு நம்ம இப்படி பிக் பண்ணால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க பார்க்கும். ஓகே, பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போவே பிக் பண்ண வருது. தலையை தூக்கக்கூடாதுடா தங்கம், மேலே அப்படிடா. குட் குட். ஓகே, லைட்டாக ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணுவோம். பேக்கை தான் மூவ் பண்ணுறான். சரி, இருந்தாலும் ட்ரெயின் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட். ஓகேவா? மறுபடியும் ஓடுறோண்டா ராஜா. வாய்ஸ்க்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டு தான் அவளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால தான் லெஃப்ட்லேயே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போடா ஹேண்டர் போடா. குட். ஏய், ஸ்டாப் பண்ணாத. லைட்டாக எனர்ஜி குறைஞ்சவே. ஓடு ஓடு ஓடு. ஓடுற தங்கம், ஓடுற தங்கம், ஒன்றும் இல்லைடாம்மா. ஓடுற நீ சாம்பியனாக வர போகிறடா. ஓடுற தங்கம். நாளைக்கு கிரவுண்டில் ஓடலாம். இன்றைக்கோட ரவுண்ட் பண்ண முடிச்சிடும். ஏன்னா நீ ஆல்மோஸ்ட் ரெடி. குட். ஃப்ரண்ட் லெக் நகத்து, ஃப்ரண்ட் லெக் நகத்து, ஃப்ரண்ட் லெக் பேக்கு ஏன்டா நகத்துற? பேக்கு நகத்து, அது ஃப்ரண்ட்டு நகத்து, ஃப்ரண்ட்டு நகத்து. நான் விட மாட்டேன். ஃப்ரண்ட்டை நகத்துற வரைக்கும் விட மாட்டேன். நகத்து, ஃப்ரண்ட்டு நகத்து. அப்படி 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 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்டா தங்கம், அவ்வளோதான்டா, பழகிக்குதா. ஓகே, அப்போ ரைட் கேண்டர் போவோம். ரைட் வந்து அவனுடைய ஃபேவரட், ஈஸியாக எடுத்துருவான். வண்டியில் நிறைய ரைட் கேண்டர் ஓடி பழகியிருப்பான். ஸோ அவனுக்கு ரெண்டுமே ஓடி இருப்பான். அவனுடைய ஃபேவரட் சைடாக இருக்குது ரைட்டு. ஓகேவா?
ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இவன் எந்த லீடில் போகிறான்னு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ஷார்ட் பேக்காக இருக்கா, ஃபீல் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, கம்ப்ரஸ்டாக இருக்குது எனக்கு அந்த சீட்டில் கிடைக்கிற ஃபீல்லாம். ஏன்னா ஹார்ஸோட ஃபீலை வச்சு சொல்லிவிடுவேன், எனக்கு சீட்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்குதுன்றதை வச்சு ரைட் லீடில் இருக்கா லெஃப்ட் லீடில் இருக்கான்னு நான் சொல்லிவிடுவேன். மறுபடியும் ஒரு சில டைம் என்ன பண்ணுவானுங்கனாக்கா திருட்டு வேலை பண்ணுவானுங்க, பேக்கில் ஒரு லீட்லேயும் ஃப்ரண்ட்டில் ஒரு லீட்லேயும் ஓடிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி அதுவும் ஸ்பெயின் இந்த மாதிரி லேர்னிங் டைமில். ஓகேவா, ஃப்ரண்ட் லெக் ஏ பேக் வேணாடா உங்ககிட்ட இவ்வளோ நேரம். ஃப்ரண்ட் லெக் தான், ஃப்ரண்ட் குட். ஓகேவா, ஸோ அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் புகுத்திட்டு இருக்கேன். என்னன்னாக்கா ஸ்டாப் பண்ண உடனே உன் டேர்னுக்கு ஃப்ரண்ட் லெக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணோம், நீ பேக்கை வந்து வீல் பேரை டேர்ன் பண்ணாத அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை நம்ம ரொம்ப டிசிப்ளினாக அவனுக்கு அடிப்படையிலேருந்தே அதை பிளாக் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியும். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஃப்ரண்ட்டு நகர்த்து, அப்படி ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து பேக் நகர்த்தாத, பேக் ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கணும். அப்படிடா தங்கம், குட். இந்த பாரு, இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு, ஏய் பேக்கை நகர்த்தாத, ஃப்ரண்ட்டு அப்படி ஃப்ரண்ட்டு. ஆஹா, நீ பேக்கை தான் நகர்த்துற, பேக்கை ஸ்டெடியாக வச்சுக்கோ. அப்படி ஃப்ரண்ட்டு நகர்த்துற தங்கம், நகர்த்து முடியும், உன்னால் முடியும், நகர்த்துற தங்கம். அப்படிடா, பேக்கை நிறைய நகர்த்துறான் பாருங்க, குட். இப்போ சூப்பர். ஒரு ஸ்டெப் வச்சான், அப்படி எடுத்து வச்சு அப்புறம் வச்சான். ஸோ ஹாப்பி. மறுபடியும் அப்போ ரைட்டில் கொஞ்சம் டேர்ன் பண்ணுறது கஷ்டப்படுறான், லெஃப்ட்டில் ஈஸியாக பண்ணான். மறுபடியும் செக் பண்ணும், ஃப்ரண்ட்டு அப்படிடா தங்க, சூப்பர்ரா. இப்போ பேக் லெக் நகரவே இல்லைங்க, ஃப்ரண்ட்டை எப்படி நகர்த்தினா. ஸோ மறுபடியும் ரைட்டில் பேக் லெக் நகர்த்தாத, ரைட் சைட் பேக் லெக் நகர்த்தாத, அப்படிடா தங்கம், அப்படி. ஓகே, பரவாயில்ல. ஓகேங்க, இன்றைக்கி நல்ல பாசிட்டிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோடு தான் முடிச்சிருக்கோம். அப்போது சேத்தக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி டு ரைடு, சேஃப் டு ரைடு, பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக புரிஞ்சுக்கிட்டான். நல்ல நம்மளுடைய ட்ரைனிங்கெல்லாம் வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கிறான், நல்லா அடாப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஹாப்பிங்க. காட்லின் ஹார்ஸ்மேன்ஷிப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ட்ரைனிங் சீரிஸ் போட்டிருக்கோம். சேத்தக்கு, ராணி ப்ளஸ் வந்து சேத்தக் ராணி ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, சேத்தக், ஜான்சி ப்ளஸ் நயரா. ஓகேவா, இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ட்ரைனிங் சீரிஸ் போயிட்டு இருக்குது. ஜான்சி வந்து இடையில கொஞ்சம் நம்ம ரெக்கார்ட் பண்ணல, மேபி அடுத்த வீடியோ வந்து ஜான்சி இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். அன்டில் தென் பை. மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை.